சங்கிகளின் மாநாடு தான். அது என்ன வரவேற்கத்தக்கதான். முருகப்பெருமான் ஒரு சங்கி, சிவபெருமான் ஒரு சங்கி, சங்கம் வைத்து தான் தமிழ் வளர்த்தணும். தமிழ்நாடே சங்கிகளின் பூமி தான். புரியுதுங்களா? சங்கம் வைத்து தானே தமிழ் வளர்த்தணும். வள்ளலார் சங்கம் தானே வச்சாரு. என்ன சங்கம் வச்சாரு வள்ளலார்? சன்மார்க்க சங்கம் வச்சாரு. புத்தர் என்ன சங்கம் வச்சாரு? புத்த சங்கம் வச்சாரு. தமிழனுக்கு எப்பவுமே சங்கம் வைக்கிறது, சங்கிகளோட இருக்கிறது தான் தமிழருடைய வேலை. அதனால அது சங்கிகளின் மாநாடு என்பதிலே பெருமிதம் கொள்ளுகிறோம். அது ரொம்ப நல்ல விஷயம் தானே. விஜய் வந்து இப்ப என்டிஏ கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கா? சார், இந்த ஜோசப் விஜய் வந்துங்க என்டிஏ கூட்டணிக்கு வருகை தருவாரா மாட்டாரா அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது. ஆனா ஜோசப் விஜய் திமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு ஏ டீம். அவர் திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அவங்களுக்கு நோக்கமெல்லாம் என்னன்னா, தமிழகத்துல பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, தமிழகத்துல வந்து எடப்பாடி ஜெயிச்சிடக்கூடாது. இதுதான் அவங்க நோக்கம். ஓட்டை பிரிக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு காலத்துல மக்கள் நல கூட்டணியை எப்படி ஜெயலலிதாமா ஏற்பாடு பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இந்த ஜோசப் விஜயுடைய கூட்டணி கட்சியும் அப்படிதான். அதுல முழுக்க முழுக்க அவங்க வந்து திமுகவுக்கு ஏ டீமா செயல்படுறாங்க. அது மற்றதெல்லாம் அவங்க வெளியே பேசுறதெல்லாம் நாடகம். ஜோசப் விஜய் மக்கள் நம்ப வேண்டும். மனோ தங்கராஜ் வந்துங்க எப்பவுமே அப்படி பேசக்கூடியவரு. அவர் மேல இது வரைக்கும் அரசாங்க நடவடிக்கை எடுக்கல. ஏங்க, நாகரிகமான சமுதாயத்தினுடைய அடையாளம் கோயில்கள்ல கூட்டம் சேருவது கிடையாது அப்படிங்கிறார். அப்ப சர்ச்சுகள்லயும் மசூதிகள்லயும் கூட்டம் சேர்ந்தா அது நாகரிகமான சமுதாயத்தினுடைய அடையாளமா? எதுக்காக இந்த விஷயத்துல மத பிரச்சனையா இதை ஏன் இவர் கிளப்புறாரு? அவருடைய அந்த பேச்சுக்கு நாங்க வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம். முதலமைச்சர் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.